வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா vs ஜிம்பாப்வே மோதும் 4வது T20க்கான பிளேயிங் 11 முக்கிய மாற்றம். நட்சத்திர வீரரை உள்ளே கொண்டு வரும் சுப்மன் கில். அதாவது ஜிம்பாப்வே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரிலும் விளையாடி வராங்க. இந்த தொடரில் இதுவரை 3 போட்டிகள் நடந்து முடிந்து உள்ள நிலையில் அதன் முடிவில் இந்திய அணி 2-1 என்ற அளவில் முன்னிலை வகிக்கிறது. அடுத்து நடக்கவுள்ள 4வது T20 போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்றும். இந்த தொடரின் முதல் போட்டியில் ஜிம்பாப்வே அணி 13 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்காங்க. இந்திய அணிக்கு அதிர்ச்சியையும் கொடுத்தாங்க. அதற்கடுத்த போட்டியிலேயே இந்திய அணி 100 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சரியான பதிலடியையும் கொடுத்து இருக்காங்க. அதன் பின் 3வது போட்டியில் இந்திய அணி 23 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த நிலையில் தான் 4வது போட்டியும் நடைபெற இருக்கு. இந்த நிலையில் தான் 4வது போட்டி இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு துவங்க இருக்கு. மாலை 4 மணிக்கு டாஸ் போடப்படவும் இருக்கு. இந்த போட்டியும் ஜிம்பாப்வேயில் உள்ள ஹராரே மைதானத்தில் நடைபெற்ற இருக்கு. இந்த தொடரின் அனைத்து போட்டிகளிலும் அங்குதான் நடைபெற இருக்கு. இந்த நிலையில் தான் இந்த போட்டிக்கான பிளேயிங் 11 ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் தற்போது செய்ய இருக்காங்க. அதாவது அபிஷேக் சர்மா அவர்கள் தொடர்ந்து விளையாடி வருவதால் அவர் மட்டும் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ரியான் பராங் அவர்கள் பிளேயிங் 11க்குள் கொண்டு வரப்பட இருக்காரு. அதே போல ஆவேஸ் கானும் தொடர்ந்து விளையாடி வருவதால் அவருக்கு பதிலாக தூசர் தேஷ்பாண்டே அவர்கள் பிளேயிங் 11க்குள் கொண்டு வரப்படவிருக்காரு. அதன்படி இந்திய அணியின் பிளேயிங் 11 சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, எஸ் ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், சிவம் துபே, ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், தூசர் தேஷ்பாண்டே, கலீல் அகமது ஆகியோர் இடம்பெற இருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.